ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோடைய ஃபஸ்ட் பார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது செகண்ட் பார்ட் வீடியோ, ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஐ ஷேப்புக்கெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒன் சைடு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஐ ஷேப்புக்கெலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் வெறும் செயின் ஸ்டிச்சு தான் போடுறோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சு ப்ராஜெக்ட் ஒர்க்கு தாம்பூர் ஸ்டிச்சு நம்ம கிளாஸில் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கிளாஸுக்கு தான் நம்ம இந்த ஃபேஸ் பார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஹியூமன் ஃபேஸ் உள்ள ஒரு இமேஜ் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த லைன் ஃபுல்லாகவே வெறும் செயின் ஸ்டிச் அவுட்லைனாக கொடுத்துக்கிறோம், ஓகேங்களா? அவுட்லைன் இதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே நம்ம செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ கிளாத்து தெரியாத அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம அவுட்லைனுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம். இப்போது இதுக்கு உள்ளேயும் நம்ம செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரையுமே த்ரெட் ஒர்க்கில் நம்ம செயின் ஸ்டிச்சு தான் கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம என்ன ஷேப்பில் இருக்குதோ அந்த ஐப்ரோ அதே ஷேப்பில் தான் நம்ம கொண்டு வரணும், ஓகேவா? கண்டினியூவாக உங்களால் கொண்டு வர முடியலன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம அந்த எண்டில் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம், ஓகேங்களா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது, சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம ஸ்டிச்சஸ் லைனாக போட்டுக்கிறோம், ஓகேவா? என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸை கொண்டு போகணும், ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுனா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா இதில் எப்படி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இதோடைய ஃபினிஷிங் லுக்கை நான் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட்டு நம்ம போட்டுக்கிறோம், ஓகேவா? நம்ம எந்த ஒர்க்கு பண்ணாலும் அதில் ஃபினிஷிங்கில் நம்ம நாட் கட்டாயம் போடணும், ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் பிரியாமல் இருக்கும். ஸோ இது இப்போ ஐப்ரோவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இதோடைய ஃபினிஷிங் லுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஐ ஷேப்புக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப்பில் இருந்து தான் த்ரெட்டை எடுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஷார்ப்பில் இருந்து த்ரெட்டை எடுத்து நம்ம அந்த லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சு தான் போட்டுக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லைனில் அப்படியே நான் கீழேயும் கண்டினியூவாகவே கொண்டு வரேன், ஓகேவா? ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் நம்ம கொடுத்துட்றோம், ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம அந்த கண்ணில் உள்ள அந்த பிளாக் கலருக்கு நம்ம பிளாக் கலர் த்ரெட்டு தான் கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அதை சுற்றி நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கிறோம். அதே லைன்லேயே நம்ம அப்படியே ஸ்டிச்சஸை போட்டுக்கிறோம், ஓகேவா? ஸோ இதே மாதிரியே எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே அப்படியே கொண்டு வாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு நெருக்கமாக வரும், ஓகேவா? ஸோ நல்லா நெருக்கமாக ஸ்டிச்சஸை போட்டுங்க. ஃபேஸை பொறுத்த வரையும் நம்ம ஐ பார்ட்டு ரொம்பவே முக்கியம், ஓகேவா? ஸோ இது ஃபைனலாக நான் பண்ணிட்டேன். இப்போ ஐப்ரோவும் பண்ணிட்டோம், ஸோ ஐ ஷேப்பும் பண்ணிட்டோம். அதுக்கு உள்ள அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கையும் நம்ம பண்ணிட்டோம், ஓகேவா? அடுத்தது இந்த லிப்ஸ் பார்ட்டுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை சுற்றி நான் பிளாக் கலரில் அவுட்லைன் செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன், சரிங்களா?
ஃபுல்லாக கொடுத்துட்டு உள்ளே வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம வந்து அந்த லிப்ஸுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்க வேண்டிய இடத்துக்குலாம் நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் உள்ளெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஐ ஷேப்பில் வந்து நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பக்கம் ஐ ஷேப்புக்கு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஐ ஷேப்புக்கு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். அதுலேயே வந்து அப்படியே சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாகவே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோவா நீட்டாக இருக்காது. ஓகேவா? அதனால் வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஷேப்பு அந்த பிளாக் கலரில் வந்து டச் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஐ ஷேப்போடைய ஃபினிஷிங்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஐ ஷேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நம்ம லைன் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ செயின் ஸ்டிச்சோடைய அந்த லைன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம வந்து எந்த ஒர்க்கு பண்ணினாலும் அதோடைய லாஸ்ட்டில் வந்து அந்த லைன் வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கில் அந்த ஹோல்ஸ் விழும் இல்லையா? ஸோ அது வந்து வராமல் இருக்கும். அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்காமல் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு எண்டு நாட் வந்து போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதை போட்டுட்டு இதோடைய ஃபினிஷிங்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஐ ஷேப்புக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து லிப்ஸில் வந்து நம்ம உள் சைடு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளியில் அவுட்லைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருப்பேன். இப்போ உள்ளே வந்து நம்ம ரெட் கலர் சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே கண்டினியூவாக அந்த லிப்ஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நடுவில் வந்து நான் பீட் ஒர்க்கு கொடுத்துருக்கிறதுனால கண்டினியூவாக இதை பண்ண முடியாது. ஸோ பாதி பாதி பார்ட்டாக தான் இதை வந்து நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கீழே ரெண்டுத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த லிப்ஸுக்கும் நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நெருக்கமாக போடுங்க. ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு பக்கம் வந்து போட்டுட்டோம். ஸோ இதே மாதிரியே தான் நம்ம ரெண்டு சைடுமே போடுறோம். ஓகேங்களா? ஸோ போட்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஜுவல்ஸ் டைப்லாம் உள்ள பிக்சர் எடுத்தால் தான் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லை ஜுவல்ஸ் டைப்லாம் இல்லாமல் ஃபேஸ் பார்ட் மட்டும் நான் ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் கண்டினியூவாகவே ஒர்க் பண்ணுங்கள். அது ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் லிப்ஸையும் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அதோடைய ஃபினிஷிங்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் கீழே பண்ணிட்டேன். இப்போ மேலேயும் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்லாம் வந்து நீங்கள் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து கிளாஸுக்கான அமௌண்ட்டு மட்டும்தான் வாங்குகிறேன். மெட்டீரியல் வந்து நான் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆரி கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது 4 மந்த்து கிளாஸு பேசிக் டு அட்வான்ஸ் வரையுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா 2 ப்ளவுஸ் வந்து நீங்கள் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இதோடைய ஃபினிஷிங் லுக்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஐ ஷேப் எப்படி பண்ணுறது, லிப்ஸ் எப்படி பண்ணுறது, அந்த ஐ ஷேப்புக்குள்ளே வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணணும், ஐப்ரோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதோடைய ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபேஸ் பார்ட்டை பொறுத்த வரையுமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் மட்டும் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருப்பேன். ஏன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த லிப்ஸோடைய அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இந்த கலர் தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, இதோடைய லாஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தா தான் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் டார்க் கலரில் இருக்கக்கூடிய சில்க் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். அது வந்து எதுக்காகன்னா, அந்த ஐ ஷேப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் நம்ம வந்து டார்க் கலரில் த்ரெட்டு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச்சு தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே லைனாக வந்து நம்ம கொடுத்துட்டு, அதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்து லைக்ஸ் வந்து போடுங்க. ஸோ நீங்கள் லைக்ஸ் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வந்து லைக்ஸும் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து டீட்டெயிலாக நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஏன்னா பார்த்து நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு கைடு இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் வந்து உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃபுல் டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஐ ஷேப் பார்ட்டுக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.